கரூர் தான்தோன்றி மலை ஸ்ரீ ஊரணி காளியம்மன் கோவிலில் 7ஆம் ஆண்டு பூக்குழி திருவிழா நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்து பூக்குழியில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். பூக்குழி திருவிழா முடிந்தவுடன் அம்மன் கரகம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை தான்தோன்றி மலை ஸ்ரீ ஊரணி காளியம்மன் ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்க அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். சாமியை சரணமையப்பா மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறோம். அவங்க குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுமாறு அம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆளில் இறங்கினாலும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, உங்க கழுத்துல கை வச்சிருவாங்க. அதனால உள்ள போக முடியாது சாமி. அப்படியே தெக்காசைக்கு வெளியே வர்றாங்க விழுங்க. இதுல நீ பொண்ணை காணாம அந்த பொண்ணை சாமி கூட்டம் நிறைய இருக்குது. தென்புறத்திலையும் வடபுறத்திலையும் பத்திரமா இருக்க குழந்தைகளை வச்சுக்கிட்டே குழந்தை காணாம கொஞ்சம் பார்த்து குழந்தைகளை வச்சுக்கீங்க. ஆளில் இருக்கிற கவனத்துல குழந்தைகளை விட்டுறாதீங்க. செல்போன்ல விட்டுறாதீங்க. கையில பேக் வச்சுட்டா விட்டுறாதீங்க. மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறோம். வாங்க சாமி கும்பிட வேண்டாம். கீழே யாருக்கு தொட்டு கும்பிடக்கூடாது. இந்த பூக்குழி திருவிழாவிற்கு வருகை தந்த அனைத்து சாமிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சாமி சரணமையப்பா. சாமி அப்படியே தெக்கால சைடுல கொஞ்சம் வழி விடுங்க. மறுபடியும் உள்ள வர்றாங்க பாருங்க. தெக்கால சைடு அப்படியே வழி விடுங்க போகட்டும். சாமி இந்த கொட்டாய்க்குள்ள பாருங்க, நம்ம சாமி எல்லாம் நிக்கிறாங்க. கொஞ்சம் பரிமாற கொஞ்சம் போங்க சாமி. ஊரணி காளியம்மன் ஐயப்ப சேவா சங்கத்தின் அழைப்பிதழ்களை ஏற்று இந்த பூக்குழி திருவிழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஊர் ஐயப்ப குருமார்களுக்கும் ஐயப்ப மக்களுக்கும்